சந்தோஷ், ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா. என்னங்க, ஆல் தி பெஸ்ட். நீங்களும் சாப்பிடுங்க, சாப்பிடாம இருக்காம. எங்க அம்மா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க ரெண்டு பேரும், ஓகேவா? அவங்க எப்பயுமே அப்படித்தானே பேசுவாங்க, அதெல்லாம் நாங்க காதுலயே வாங்கிக்க மாட்டோம். சரி, பார்த்து பத்திரமா இருங்க, போயிட்டு வந்துடுறோம். அப்புறம் அம்மா கொண்டு அங்க சொல்றீங்களா திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு? சரிங்க. அப்பா இந்நேரத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி, பாய். ஏய் எருமை, நேத்து சந்தோஷ் கிட்ட எதுவும் சொன்னியா? இல்லை நீ சொல்லலை. இல்ல அதுவே சந்தோஷம். நான் கூட நீ சொல்லி மறுபடியும் அங்க போய் வேதாளம் பழையபடி முருங்கை மரம் ஏறிடுமோன்னு நினைச்சேன். இல்லை, சொல்லணும்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு யோசனை, இத்தனை நாள் வேலை இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம். அந்த நேரத்தில் கூட யாரும் நமக்கு உதவி செய்யலை. அப்படி இருக்கும்போது நமக்கு வேலை தான் இப்போதைக்கு முக்கியம்னு தான் நான் சொல்லலை நீ. நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம தான் பார்த்துக்கணும், அடுத்தவங்க வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பிரச்சனை ஏதுன்னு வேற தெரியல. அது வேற ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது. எதுக்குடி பதட்டப்படுற? அவங்களால உனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பிரோஜனம் இருக்கா? எப்போ வந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது இவளுக்கு 200 ரூபா பெட்ரோல் செலவுக்கு கொடுக்கணும். போதாத குறைக்கு வீட்டில் இருந்து சோறு குழம்புன்னு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போயிடுவா. அது மட்டுமா, எவ்வளோ மல்லிகை சாமான் அள்ளி கட்டிக்கிட்டு போவான்னு சொல்லுவ. அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ காசை கண்ணன் வந்து உக்காந்துட்டா மறுபடியும் சந்தோஷ தலையோடு வந்து விடியும். மறுபடியும் என் புருஷன் பிஸ்னஸ் பண்ணணும், அதனால மறுபடியும் காசு கொடுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கடனை உடனே வாங்கி கொடுத்துக்கிட்டு அவங்க நல்லா இருப்பாங்க. ஏமாளித்தனமாக போய் ஊர் முழுக்க ஏமாந்துட்டு வருவாங்க. மறுபடியும் ஒரு தொழில் வச்சு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. எவ்வளவோ தடவை நீ வரும்போதும் போகும்போதும் சரி, இவங்களுக்கு பெட்ரோல் செலவுக்குன்னு சொல்லி 200 ரூபா காசு கொடுக்கணும். ஆனால் இந்த தடவை நாங்கள் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரியும் என்னையும் இவரையும் ஒரு மாதிரி என் மாமனார் மாமியார் கவனிச்சுக்கிட்டாங்க தெரியுமா. அந்த நிமிஷம்லாம் எனக்கு நரக வேதனையாக இருந்துச்சு தெரியுமா. அவங்களாம் ஏதோ சொந்த தொழில் பண்ணி கையில் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறாங்களாமா. நானும் இவரும் நான் வேலைக்கெல்லாம் போகிறது இல்லைல்ல, அதனால் வேலை இல்லாத மருமவத்தானே வீட்டில் தானே இருக்க, என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போடுறான், நல்லா தின்னு கொழுத்து போய் தானே கிடக்கிற அப்படின்லாம் பேசினாங்க. நீ மனசுக்குள்ள அந்த வேதனையெல்லாம் இருக்குது, இல்லாமல் ஒன்றும் இல்லை. இப்பயும் கூட அவங்களா ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று சொன்னாங்களா? இல்லை, வேற யாரோ பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் முக்கியம் கிடையாது, உங்ககிட்ட இருந்து வர காசு முக்கியம், ஆனால் நீங்கள் முக்கியம் கிடையாது. இப்பயும் கூட எதுக்கு அவங்க சொல்லலை? அவங்கள நீங்கள் கேவலமாக நினைப்பீங்கன்றதுக்காக, மதிக்க மாட்டீங்கன்ற காரணத்துக்காக தான் சொல்லலை. பட்டவங்களுக்கு ஓடி போய் உதவி செஞ்சால் கூட அதை நம்மளை உதவி செஞ்சாங்களே கஷ்டத்தில் இருக்கும்போதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஏற்கனவே பெரியண்ணி வீட்டுக்காரு தொழில் பண்ணணும், நாளை எவங்கிட்டையும் வேர்வை சிந்தியெல்லாம் கை நீட்டி என்னால் சம்பளம் வாங்க முடியாது, சொந்த தொழில் தான் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அவரோட சம்பளத்தில் என் மாமனார் ஏமாற்றி 2 லட்ச ரூபா வாங்கி அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்பயும் அந்த ஆள் ஏமாளித்தனமாக ஏமாந்துட்டது. அதை கூட நான் மன்னிச்சிருவேன். நீ அவங்க பிள்ளைக்கு இவர் கடனை உடனே வாங்கி 35,000 50,000 என்னமோ செலவு பண்ணி மாட்டை வாங்கி கொடுத்துப்புட்டு கடைசியில் அந்த காசு எங்கள் தலையோடு கட்டினார் தெரியுமா. அந்த கடனை இன்னமும் எங்களால் அடைக்க முடியலை. இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஓடி செஞ்சால் மட்டும் என்ன, காசு நிறைய வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களை மறுபடியும் முடக்கத்தான் பார்ப்பாங்க. ஆமாம் அண்ணி, அவங்க முன்னாடியெல்லாம் வாழ்ந்து காட்டிட்டு தான் நான் அந்த வீட்டுக்கே போகணும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் போக மாட்டேன் அண்ணி. எத்தனை தடவை தெரியுமா நீ வீட்டில் போய் 1 ரூபா சாப்பாடு சாப்பிடும்போது அவ்வளோ வேலை நான் செய்வேன் தெரியுமா. வீட்டில் என்ன ஒருத்தரா 2 பேரா, அத்தனை பேத்துக்கும் சாப்பாடு ஆக்கி கொடுத்து அவங்கள சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரம் மண்ணம் கழுவி காலையில் டிஃபனு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி டிஃபன்னு சொல்லி 3 நேரமும் இவங்களுக்கு வாய்க்கு உனைக்க மூக்கு பிடிக்க நல்லா கொட்டுன்னு கொட்டிக்குவாங்க. கடைசியில் நான் சாப்பிட்டேன்னா இல்லையான்னு கூட ஒருத்தர் கவனிச்சது கிடையாது தெரியுமா. ஒரு சில நாள்லாம் சாப்பிட்றதுக்கு ராத்திரி ஒன்றுமே இருக்காது, எனக்கு அவ்வளோ அழுகியாக வரும். இவர் வச்சுருந்ததில் 2 தோசையில் இவர் 1 தோசை சாப்பிட்டு எனக்கு 1 தோசை கொடுப்பாரு. ரொம்பட்டு கஷ்டப்பட்டேன் அண்ணி. ஆனால் அங்கே உள்ளவங்க யாருமே என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை. இன்னத்துக்கும் நாங்கள் போனோம்னா போதும், அவங்க 2 பிள்ளைங்களை வர சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரியும் எங்களை ஒரு மாதிரியும் தான் பார்ப்பாங்க. விடு, அவங்க இப்படி பண்ணதுனால நீ என்ன குறைஞ்சா போயிட்ட? நல்லா தானே இருக்க, வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டீங்க. இப்போ பாரு, முதல்ல இருந்ததை விட சம்பளம் அதிகமாகவே கிடைக்கிது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா, பா நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணி பாத்திரம் எடுக்கிறதுக்கு சொல்லுவோம். சரி அண்ணி. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, அதடி வேதனை தான் வாழ்க்கை என்ன தாங்காது பூமி.
என்ன இப்படி குத்து உயிருமா உயிருமா போட்டு படுத்துக்கியா ராணி மாதிரி இப்போ நாய் மாதிரி இருந்த உடனே இப்படி எனக்கு அங்கிட்டு போங்க. இல்லடி அம்மா, உனக்கு தேவையானது மொத்தத்தையும் நான் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன வேணும்னு சொல்லுடி அம்மா. அத்தை உனக்கு அம்மாவா இருந்து எல்லாம் செய்யறேன். உனக்கு தங்கம். ஐயோ, ஏற்கனவே தலை வின்னு வலிக்குது. உள்ள இது ரத்தம் கித்தம் கட்டிக்கிச்சான்னு தெரியல. அந்த வலியே இன்னும் தாங்க முடியல. இதுல இது வேற பாடாப்படுத்துது. இப்படி பாக்குறதுக்கு எத்தனை நாள் தவ இருந்தேன். இதை பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும். என்னென்ன பேச்சு பேசுவேன், பேச்சாடி பேசுவ பேச்சு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு கடைசியில் பையன் உனக்கு மாவுக்கு பரம்பரை காட்டிட்டான். சிரிச்சிங்களா? சிரிக்கலாம். இருமல் இருமலாம் அங்கிட்டு போங்க. நானே உடம்பு முடியாம இருக்கேன். ரெடிமா? சரி, உனக்கு முருங்கைக்கீரை போட்டு சூப்பு வச்சு எடுத்துட்டு வரவா? உடம்புக்கெல்லாம் சும்மா கிண்ணு மாதிரி இருக்கும். போய் வச்சுட்டு வரவா? சொல்லுடிமா. வேணா நாட்டுக்கோழியை பிடிச்சி நல்லா அரைத்து நல்லா இரும்பெல்லாம் தட்டி போட்டு நல்லா நாட்டுக்கோழி சூப்பு வச்சு தரவா? இல்லைன்னா நண்டை வாங்கிட்டு வந்து தட்டி போட்டு காரி புங்கி இப்படியே வேக வச்சு சூப்பு வச்சு தரவா? நீங்க சூப்பு வச்சதும் போதும், எனக்கு ஆப்பு வச்சதும் போதும். தயவு செஞ்சு அங்கிட்டு போங்க. நானே மண்டை வழியில இருக்கேன். ரெடிமா? நான் கேட்கறதெல்லாம் கேட்டுட்டேன். ஏதாவது என்ன கூப்பிடு. அத்தை இங்கிட்ட தான் உட்காந்துருப்பேன். சரி. யானைக்கு அடிச்சிருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? மாமியார்னு மட்டு வரியாது இல்லாமல் என்ன பேச்சு பேசினேன். அதுக்கெல்லாம் சேர்த்து தாண்டி கடவுள் கூலி கொடுத்துருக்கான். இன்னமும் அனுபவிப்படி என் குண்டு ராட்சசி. அம்மா, ஐயா, வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே. ஏய், உண்மையை சொல்ல போறியா இல்ல தொலைச்சு தொங்க விடவா? பொண்ணுன்னு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஏமா இப்படி அடி வாங்குறதுக்கு உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே? மேடம், சத்தியமா சொல்றேன் மேடம். நான் அப்படி யாரோட காசுக்கு ஆசைப்பட்டது கிடையாது மேடம். என்ன விட்டுருங்க மேடம். யாரடி உன் நீலி கண்ணீர்லாம் எத்தனையோ பேர் ஒன்ன மாதிரி நான் பார்த்துருக்கேன் என்னோட சர்வீஸ்ல. நான் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்காத. ஒழுங்க மரியாதையே சொல்லு, இல்லன்னு வச்சுக்க உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். ஐயோ மேடம், சத்தியமா சொல்றேன் மேடம், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் எடுக்கல மேடம். அவங்க கிட்ட நான் சம்பளம் வாங்குறேன் மேடம். அப்படி இருக்கும்போது எப்படி மேடம் எடுப்பேன்? என்னதான் இருந்தாலும் நான் தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஏய், எத்தனை கிரிமினல்களை நாங்கள் பார்த்துருப்போம் எங்களோட சர்வீஸில். தப்பையும் பண்ணிவிட்டு கடைசியில் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு போன போன்ற எத்தனையோ பேரை எங்கள் சர்வீஸில் பார்த்துருக்கோம். என்கிட்ட உன் அடிப்ப போடாத, ஒழுங்கா சொல்லு. ஐயோ இல்ல மேடம், நான் அப்பா அம்மா இல்லாத புள்ள மேடம். நான் வளர்ந்தது எல்லாமே ஆசிரமத்துல தான். இப்படி என்ன பாடப்படுத்துறீங்களே. ஐயோ கடவுளே. மேடம் மேடம், சார் பாருங்க சார், என்ன ரொம்ப அடிச்சு துன்புறுத்துறாங்க சார். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். ஏய், நடிக்காதடி. யாரெல்லாம் இழிச்சவாயன் கிடைப்பான் அவன் தலையிலெல்லாம் மிளகா அரைக்கலாம் தானடி நீங்களா காத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா வச்சு கும்மு வாங்க, அப்புறம் இருக்குடி உனக்கு. ஏங்க, அப்படியெல்லாம் களவண்டிட்டு போகணும்னு இருந்திருந்தா நான் வேலைக்கு வந்து அன்னைக்கே எடுத்துட்டு போக மாட்டேனா? ஏங்க நான் இத்தனை நாளா ஆபீஸ்ல இருக்கிறேன். ஒன்றும் தெரியாத பாப்பா, ராத்திரி போட்டாலும் பாப்பா நல்லா கூடவே இருந்துகிட்டு யார் யார் வாராங்க யார் யார் போறாங்க என்னென்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் நோட்டை விட்டுவிட்டு கடைசியில் மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டுலாம் ஓடிட்டீங்க. மேடம், அப்படி ஏதோ நான் போயிருந்தேன். நான் எதுக்கு மேடம் மறுபடியும் இங்க வரேன்? நான் அப்பயே காசு எடுத்துட்டு காசு தான் முக்கியம் போயிருப்பேன்ல மேடம். யாரடி உன் அடிப்பலாம் வேற யாராவது நம்பலாம்? நான் நம்ப மாட்டேன்டி. என் காசை நீ தான் எடுத்திருக்க. ஓ மேலதான் ஸ்ட்ராங்கா எழுதி கொடுத்துருக்கேன். உன்னை அடிக்கிற அடியில பாரு நீ குத்துயிர் வளரமா தான் போற. ஒழுங்க மரியாதையா எங்க காசை கொடுத்துரு, இல்லன்னா நீ அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படி அடிபட்டு சாவறதுக்கு காசை எடுத்தேன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுப்புட்டு ஏமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கஷ்டம்னா ஒரு 5-10 கேளு, கொடுத்துட்டு போறான். இப்படி மொத்த பண்டி எடுத்துட்டு போயிட்ட. இதுல ஊரா மட்டும் நாங்க வேற இருக்குது. கொஞ்சமாவது பாவம் பார்த்து குடுமா. உனக்கு வேலை கொடுத்தாக அவங்க வீட்டு உப்பு தின்னுருக்க, அதுக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருமா. ஐயோ சார், சத்தியமாவே நான் எடுக்கல சார். எடுத்தா நான் சொல்ல மாட்டேனா? ஐயோ நான் எடுக்கலங்க. எடுத்தா சொல்லுவேனுங்க. ஐயோ சார்,
வாய மூடுறி. உன் வண்டவள தான் தெரிஞ்சனாலதான் அந்த மனுஷன் எதுவும் பேசாம இருக்கேன். கட்டின பொண்டாட்டியை நம்பாம ஊர்ல இருக்கிற எவ்வளவு ஒரு காட்டு சிரிக்கையை நம்பிக்கிட்டு தெரிஞ்சால அதுக்கு தான் மொத்த ஆப்பா இறக்கி இருக்கீங்கல்ல. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க சரிங்களா? போலீஸ் ஸ்டேஷன், வேற எதுவும் கிடையாது. சார் வயிற்றுச்சல் சார். 1 ரூபாயா 2 ரூபாயா அம்புட்டு பணம் சார். நாங்களாம் அடிச்சும் பார்த்துட்டோம், உதச்சும் பார்த்தாச்சு. ஆனா இந்த பொண்ணு நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றா. நாங்க என்னதான் பண்றது? தூக்குல போடுங்க மேடம். தூக்குல போட்டாதான் அவ வாயில இருந்து உண்மையே வரும். இங்க பாருங்க, அதெல்லாம் நாங்க தர முடியாது. கோர்ட்ல இவங்க தான் திருடுனாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களே அந்த தண்டனையை கொடுப்பாங்க. என்ன திருடு நாங்களா தருவாங்க? அவ தான் திருடி. திருட்டு நாயே, திருட்டு கழுத. சொல்லிடி வாய் திறந்து. இல்லன்னு வச்சுக்க நல்லா அடிபட்டு சாவ. ஏமா கொஞ்சம் பொறுமையா இருமா. சார் நீங்க வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிட்டு இருக்கீங்க? அந்த அம்மா அவ்வளவு தூரம் பேசுறாங்க. இந்த பொண்ணு எப்படின்னு உங்களுக்கு தானே தெரியும். எனக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு கூட தெரியலங்க. மொத்த பணமும் போச்சு. கையில் 10 ரூபா கூட இல்லைங்க. வெளியில் தலை காட்ட முடியல. எங்கிட்டு போகிறதா இருந்தாலும் மொத்தமாக மூடிக்கிட்டு போகிறதா இருக்குது. யாராவது பார்த்தா ஏன் நகையை நீ தானே இது பண்ண, நகையை தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பெரும் இது பண்ணுறாங்க. இதுலேயும் அங்கே வீட்டை வேற பூட்டிவிட்டு வந்துட்டோங்க. இப்போ என் மாமனார் வீட்டில் இருக்கோம். நகையை கொடுத்தவங்க எல்லாருமே இப்போ அங்கே வீட்டுக்கிட்ட போய் சுற்றி முட்டுக்கிட்ட போட்டு வச்சுருக்காங்க. எங்கேயும் போய் தலை காட்ட முடியலங்க. தயவு செஞ்சு அந்த நகையை வாங்கி கொடுத்துருங்க. சத்தியமா என்கிட்ட இல்ல சார். நான் எடுக்கல. புரிஞ்சுக்கங்க. என்ன சார், நான் உங்களை அண்ணனா தானே நினைச்சேன். என்னையும் நீங்க தங்கச்சியா தானே நினைச்சீங்க. உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இது என்னடி புது அண்ணன் தங்கச்சி? இத்தனை நாளா என்னங்க சார்னு போட்ட. சார் போட்டு இப்ப அண்ணன் தங்கச்சி போறியா? அரஞ்சு போடுவேன் பாத்துக்க. உன் நடிப்புல வேற கிட்ட போய் வச்சுக்க. ஒழுங்கு போய் காசு எடுத்து வச்சிரு. இல்லன்னு வச்சுக்க நானே அந்த கண்ணெட்டு ஒரே படம் போட்டு போடுவேன். என்ன சார் பண்றது? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன நடந்துச்சுன்றத இப்போ ஒரு 5 மினிட்ஸில் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன எதுன்னு தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ ரிப்போர்ட் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் யார் களவான் இருக்காங்க என்ன எதுன்னு தெரிஞ்சிடும். களவாணி சிரிக்கியே இங்கே தான் உட்காந்துருக்கா. அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து பண்டை போட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க. அவளை தூக்கி போட்டு மிதிங்க. எல்லா உண்மையும் வரும். 5 நிமிஷம் என்ன 5 செகண்ட்லயே வரும். குண்டியா வாயை வச்சுட்டு கம்மனி இரு. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரியா? சும்மா வாழ் கத்தாத வீடு மாதிரி. இல்ல சாமி, அம்பட்டு வயிற்றுச்சலா இருக்குல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்தா ஃபோன் வந்திருக்கேன் என்னன்னு கேட்போம். ஹலோ A3 போலீஸ் ஸ்டேஷன். ஆமாம் நாங்கள் தான் சொல்லியிருந்தோம். ஓகே. ம் ஓகே ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ. என்ன சார் சொல்லிட்டாங்களா? அந்த சிரிக்கி தானே எடுத்தது. சார் ஃபுல்லாக அந்த லாக்கர் கிட்ட செக் பண்ணதில் இந்த பொண்ணோட கைரேகை அங்கே எதுவுமே இல்லை. இந்த பொண்ணோட கைரேகையும் வந்துட்டு மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, அதில் இல்லை. அங்கே இருக்கிறது ஒரு ஆணோட கைரேகை. ஆணோட கைரேகையா? அப்பனா இவ தான் யாரையோ செட் பண்ணி அந்த இடத்துல களவாட வச்சிருக்கா. மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றதை கேளுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பேசுங்க. குழுதியா கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரி சொல்லுங்க சார். அந்த ஆளு ஒரு ஹேண்டில் க்ளவுஸ் போட்டிருக்கான் போல, ஒரு ஹேண்டில் க்ளவுஸ் போடலை போல. அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டில் உள்ளதை மட்டும்தான் கைரேகை கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல திருநீர் துகள்களும் கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எதுவும் உங்கள் ஆஃபீஸில் திருநீர் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணீங்களா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்ததில்லை. ஏங்க இப்போ ரூமில் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பீங்க, அங்கே திருநீர்லாம் எதுவும் இல்லையா? இல்லைங்க, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஆள் கைரேகையில் திருநீர் இருந்திருக்கும் போல, அதுதான் அந்த இதில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த திருநீர் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிற யாரோ ஒருத்தர் தான் இதை களவாண்டிருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய ரிப்போர்ட்டில் தெரியுது. திருநீரா? நம்ம அங்கிட்ட திருநீர்லாம் இதை எடுத்துகிட்டு போலையே. என்ன ஒருவேளை அந்த சாமியார்கிட்ட போகணும். அவர்கிட்ட போனால் தான் யார் எடுத்தா என்னன்னு சொல்லிடுவாரே. சார் அந்த கைரேகையை இதுக்கு முன்னாடி உள்ள கிரிமினல் லிஸ்ட்டில் வந்துட்டு சர்ச் பண்ணாங்களா? இல்லைம்மா, அப்படியெல்லாம் அதோட ஒத்து போகலன்னு சொல்லிட்டாங்க. சார் இவங்க எல்லாருடைய கைரேகையும் வாங்கினீங்களே சார், அது இல்லைங்க. இவங்க யாரோட கைரேகையுமே மேட்ச் ஆகலை. அது வந்து ஒரு திருநீர் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. யார் என்னன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா? சார் இப்போதான் நான் தப்பு பண்ணாதவனு தெரிஞ்சிருச்சுல, என்னைய வெளியே விட்டுருங்க சார். எனக்குன்னு கேட்கறதுக்கோ எனக்கு கூட நிற்கிறதுக்கோ அண்ணன் தம்பியோ யாருமே இல்லை சார். ஒரு அனாதை சார். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார். அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே எனக்கு அப்பா அம்மானு எதுவும் சொத்து சேர்த்து வைக்கல. பிறந்த உடனே நான் அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்க சார். இப்போ வரைக்கும் 5க்கும் 10க்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருக்கேன். உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு இப்படி ஒரு பேச்சுனா யார் சார் என்னை பிற்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்குவா? தயவு
சரிம்மா நீங்க வெளியே போங்க ஆனா நீங்க இந்த ஏரியாக்குள்ளதான் இருக்கணும். வேற எங்கிட்டாவது போனீங்க அப்படின்னாலும் நீங்க தான் கிரிமினல்னு நாங்க மறுபடியும் பிடிச்சி உள்ள போட்டுருவோம். அதனால இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. சார் இவளையெல்லாம் நம்ப முடியாது சார். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றவ இவளையெல்லாம் வெளியே விடக்கூடாது சார். உள்ளே பிடிச்சி போடுங்க. அப்பதான் அந்த கிரிமினல் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். மா எங்க கிட்ட கேஸை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அது எப்படி என்னன்னு எங்களை பார்த்துக்க தெரியும். சரிங்களா? தயவு செஞ்சு போங்க. ஓகேங்களா? ஏதாவது அப்டேட் இருந்தா நான் உங்களை கூப்பிடுவோம். அப்ப வந்தா போதும். போயிட்டு வாங்க. அடியே தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. வெளியே வா. உன் குடுமையை அப்படியே ஆஞ்சு போடுறேன்.